ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு வெங்கடேஷ், வயசு 59. இவரோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, இவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸ்ட்ரோக் எப்பவுமே இடதுகை இடதுகால் வலதுகை வலதுகால் வரல, இவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா வலதுகை இடதுகால் வந்திருக்கு. அதுக்கடுத்து இவருக்கு சிவியரா பேக் பெயின், முதுகெலும்புல டிஸ்க் பல்ஜ் ஆகி நல்லாவே ப்ரொட்ரூஷன் ஆகி இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சு காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. அதுக்கடுத்து 2 முழங்கால்லையுமே சிவியரா தேய்மானம், நல்ல முழங்கால் தேய்மானம் பிளஸ் நெக் பெயின், முகத்துல மதமதப்பு, 2 கால்லையுமே சிவியரா மதமதப்பு, கால் தரையில வச்சா தெரியாத அளவுக்கு மதமதப்பு. இவ்வளவு ப்ராப்ளம்ஸோட தான் இங்க வந்தாரு. ஸ்ட்ரோக்ல இருந்து ஓரளவு ரெக்கவரி ஆயிட்டாரு. பட் ஆனா இந்த ஸ்பைன் ப்ராப்ளம், டிஸ்க் ப்ராப்ளம் ரொம்ப சிவியரா இருந்தது, முழங்கால் வலி இருந்தது, ரொம்ப சிவியர் ப்ராப்ளத்தோட தான் இங்க வந்தாரு. இங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல வெறும் 5 நாள் தான் தங்கி இருந்தாரு. இந்த 5 நாள்ல அவருக்கு மார்னிங் 9ல இருந்து நைட் 9 வரைக்கும் கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரோட அந்த கால் பாத மதமதப்ப சுத்தமாவே சரியாக்கிட்டு இப்ப நல்லா நடக்கிறாரு. அவருக்கு இருந்த பேக் பெயினை நம்மளோட ரோபோட்டிக் ஸ்பைன் டீகம்ப்ரஷன் தெரப்பி மூலமா கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம். அந்த ப்ராப்ளம் இப்ப அவர் சுத்தமாவே கிடையாது. நெக் பெயின் குறைஞ்சிருச்சு, முகத்துல இருந்த மதமதப்பு, கையில இருந்த உளைச்சல் எல்லாமே சரியாயிடுச்சு. அவரோட வீடியோ ரிவ்யூ வருது பாருங்க, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தோம், இப்ப எவ்வளவு ஹாப்பியா ரிவ்யூ கொடுக்கறாங்க பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்ல முழங்கால் வலி, முழங்கால் தேய்மானம் அதிகமா இருந்தாலும் சரி, எனக்கு கால் பாத மதமதப்பு நடக்கவே முடியலனாலும் சரி, உங்க ரிப்போர்ட்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன், தைரியமா வாங்க, கம்ப்ளீட்டா சரியாயி போங்க. தேங்க்யூ. வெங்கடேஷ் பேஷண்டோட நீ எக்ஸ்ரே இது. 2 கால்லையுமே கொஞ்சம் தேய்மானம் இருந்தது. அதுக்கு இப்ப நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து அவரு நல்லாவே சரியாயிட்டாரு. கால் பாத மதமதப்பு ஃபர்ஸ்ட் வந்தப்போ ரைட் சைடு 24, லெஃப்ட் சைடு 40, இந்த அளவு சிவியரா இருந்தது ஸ்டார்டிங்ல. அடுத்து 2 டேஸ் கழிச்சு எடுத்து பார்த்தப்போ ஓரளவு குறைஞ்சிருந்தது. அடுத்து 5 டேஸ் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாரு. எல்லாமே அந்த மதமதப்பு சுத்தமாவே சரியாயிடுச்சு. எந்த அளவுக்கு சரியாயிருக்கு அப்படின்னா அவருக்கு மதமதப்பே இல்லைன்ற அளவுக்கு அவருக்கு சுத்தமாவே சரியாயிடுச்சு. இதோட எக்ஸ்ரே எந்த அளவுக்கு முதுகெலும்புல தேய்மானம் இருக்குன்னு பாருங்க, L5S1 எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. சோ இதுக்கு நம்ம டீகம்ப்ரஷன் போட்டு கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்திருக்கோம். சில பேஷண்ட்ஸ்க்கு, ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு அவங்க தாங்கி நடக்கிறதுனால இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நம்ம ரோபோஸ்பைன் மூலமா டீகம்ப்ரஷன் போடும்போது அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் கம்ப்ளீட்டாவே மாறிடும். இப்போ ஒரு நேரம் நடக்கிறாரு, கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வெங்கடேஷ், வயசு 59, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பக்கத்துல வேடசந்தூர் பேசுறேன். எனக்கு 1 வருஷத்துக்கு முன்ன ஸ்ட்ரோக் வந்துச்சு. வந்தது வலது கை பாதிப்பு, இடது கால் பாதிப்பு வந்துச்சு. அது இடது கால் மதமதப்பு ஃபுல்லா ஆயிடுச்சு, வலது கை சுத்தமா தூக்கம் வரல. நானும் பல பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன், ஒன்றும் சரியாகல. கடைசியா சன் ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டு அங்க வந்தேன். அங்க சாரை பாக்குறப்ப சாருக்கு 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு நல்லா இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் 5 நாள் தான் தங்கியிருந்தேன். நல்லா டீகம்பஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நல்லா அருமையா இருக்கு ட்ரீட்மெண்ட். 5 நாள் எனக்கு பரிமாணமாக இருந்துச்சு. இப்ப கை நல்லா தூக்கம் வருது, எனக்கு நல்லா முட்டி நல்லா பெயின் குறைஞ்சிச்சு, இடுப்பு பெயின் குறைஞ்சிச்சு, ஒரு கால் மதமதப்பு சுத்தமா கிளியர் ஆயிடுச்சு. இப்ப தெளிவா ரொம்ப நன்றி. இப்ப சன் ஹாஸ்பிட்டலுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க சார். இங்க எவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு? சார் காலையில 9 மணிக்கு நைட் 9 மணி வரைக்கும் ட்ரீட்மெண்ட், ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் அருமையா பாக்குறாங்க சார். ரொம்ப கூட பிறந்த மாதிரி அவ்வளவு அருமையா பாக்குறாங்க சார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களுக்கு கழுத்து வலி, குறுக்கு வலி, தோள்பட்ட வலி எல்லாம் இருந்துச்சா? ஆமா சார், மெயினாக முட்டி வலி, கழுத்து வலி, தோள்பட்ட, இடதுகால் மதமதப்பு. இடதுகால் மதமதப்பு. ஆமா சார். நடக்கும்போது சின்னதா தடுமாற்றம் இருந்ததா உங்களுக்கு? தடுமாற்றம் இருக்கு சார். ஓகே, இப்ப பரவாயில்ல, தடுமாற்றம் பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் இருக்கு சார். தலை சுத்தல் வருது சார். தலை சுத்தல் வருது. ஆமா சார். இல்ல, இந்த கால் மதமதப்புனால ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு, அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனா தலை சுற்றல் இருக்கு, இன்னும் இருக்கு. அது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணா சரியா சொல்லி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? இது நெத்திக்கு, ஓகே, கழுத்து வலிக்குரிய எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். சரி, வேற? நெத்திக்காலுக்கு இந்த பால் வச்சு செய்ய சொல்லியிருக்காங்க. சரி. இடுப்புக்கு கால் தூக்கி செய்ய சொல்லியிருக்காங்க. சரி. எக்ஸசைஸ் குப்புறப்படுத்துறது எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. குப்புறப்படுத்து காலை மேல தூக்கி செய்ய சொல்லியிருக்காங்க சார். வெரி குட். ஓகே, சரி. இந்த தலை சுத்தலுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா? நெத்திக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, தலை சுத்தலுக்கு இந்த விரல வச்சு பண்ற மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி அது ஏற்கனவே தெரியும் சார். அதை கொஞ்சம் தொடர்ந்து செய்யுங்க. ஓகே சார். அதை தொடர்ந்து செய்ய உங்களுக்கு சுத்தமாவே அந்த கிளியர் குறைஞ்சிரும். ஓகே, தொடர்ந்து பண்ணுங்க, பாத்துக்கோ நம்ம. சரிங்க சார், தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு மாசம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நீங்க உங்க நடை சுத்தமா மாறிடும். தேங்க்யூ சார். சரிங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார்.